ஆத்ம நமஸ்தே டு ஆல். இந்த டேரோ ரீடிங்கில் நம்ம பார்க்க போகிறது உங்கள் பர்சனுடைய கரண்ட் சிச்சுவேஷன் என்ன, இப்போ அந்த நபர் உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க. நீங்கள் இப்போ நோ கான்டாக்டில் இருக்கீங்க, அந்த நபரை பற்றி எதுவுமே தெரியாமல் இருக்கு. அந்த நபர் என்னை பற்றி இப்போ திங்க் பண்ணுறாங்களா இல்லையா, அந்த மாதிரி திங்க் பண்ணால் என்னை பற்றி எப்படி நினைக்கிறாங்க, அது பற்றின டீட்டெயில்டான ரீடிங் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். உங்கள் பர்சனுடைய பேரை 3 வாட்டி சொல்லிவிட்டு உங்களுக்கு இப்போ ஸ்க்ரீனில் பைல் 1 பைல் 2ன்னு சொல்லிட்டு 2 பிக்சர்ஸ் இருக்குது. இதில் எந்த பிக்சர் உங்களை ரொம்ப அட்ராக்ட் பண்ணுதோ அந்த பிக்கை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் மனசுலேருந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களால் சூஸ் பண்ண முடியலன்னா கண்ணை மூடிட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பைல் நம்பர் 1 சூஸ் பண்ண உங்களுடைய ரீடிங்கில் நம்ம போகலாம். உங்களுடைய பர்சனுடைய கரண்ட் சிச்சுவேஷன் எப்படி இருக்குது, உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க, அதை பற்றின ரீடிங் தான் இது. உங்கள் பர்சன் பார்த்தீங்கன்னா உங்களை பற்றி நினைக்கிறாங்களா இல்லையான்னு கேட்டால் உங்களை பற்றி நினைக்கிறாங்க, சரியா. ஆனால் உங்கள் பர்சன் இப்போ இருக்கக்கூடிய இந்த மைண்ட் செட்டில் உங்களை பற்றின அந்த நெகட்டிவ் எண்ணங்கள், கோபம் அதுதான் அதிகமாக உங்கள் பர்சன்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்குது. இப்போ நீங்கள் உங்கள் பர்சன்கிட்ட பேச போனாலும் உங்கள் பர்சன் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ரிப்ளை பார்த்தீங்கன்னா ரொம்ப கோவப்பட்டு இருப்பாங்க, வேணான்னு சொல்லுவாங்க, வெறுப்பாக பேசுவாங்க. இந்த மாதிரி உங்களை ரிஜெக்ட் பண்ணுற மாதிரி தான் பேசுவாங்க, இல்லை உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் இருப்பாங்க, உங்களை பிளாக் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி தான் உங்களுக்கு நடக்கும். இந்த சிச்சுவேஷனில் இப்போ நீங்கள் போய் பேச போனீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நல்லதாக அமையாது. இந்த நெகட்டிவ் தாட் எல்லாமே விலகி உங்கள் பர்சன் இப்போ உங்களை பற்றி ஒரு தப்பான ஒரு விஷயத்த நினச்சிருக்காங்க, உங்கள் மேலே தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மேலே ரொம்ப கோவமாக இருக்காங்க அப்படின்னா அவங்களே அதில் இருந்து வெளியே வரணும். அவங்களா வெளியே வரப்போ உங்ககிட்ட பேசுவாங்க. இப்போ உங்கள் லவ் பார்த்தீங்கன்னா பிரேக்கப்பில் தான் இருக்குது. பிரேக்கப் பண்ணிவிட்டு 2 பேருமே பேசாமல் இருக்கீங்க. ஆனால் நீங்கள் பேச ட்ரை பண்ணுறீங்க, அந்த நபர் பேசுகிறதுக்கு ரெடியாகவே இல்லை. உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் திரும்ப உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமா இல்லையான்னு கேட்டால் திரும்ப உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வாய்ப்பு தரவே மாட்டேன் அப்படின்னு தான் அந்த நபர் இருப்பாங்க. அதாவது திரும்ப உனக்கு என் லைஃப்பில் இடமே கிடையாது அப்படி சொன்னாலுமே எகெயின் திரும்ப நீங்கள் சேருவீங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேவராக இல்லவே இல்லை. உங்கள் பர்சனுடைய லைஃப்பில் நீங்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எம்டியான ஒரு ஃபீல் அவங்களுக்கு இருக்குது. அவங்களுடைய